உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இந்த பதிவுல அக்டோபர் 2025 கடக ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ராசி பலன்கள் இந்த மாசம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா குரு பகவான் உங்க கடக ராசிக்கு அதிசாரமா வர்றாரு. அதனால உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், உங்க ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியே கொடுத்துருக்குறோம். அடுத்து சந்திராசிரமங்கள். இந்த சுப அசுப நாட்கள் அப்படிங்கிறது உங்க நட்சத்திரத்திற்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு தொழிலை செய்யறப்போ ஒரு பயணம் பண்றப்போ நல்ல வழிகாட்டியா பக்கபலமா இருக்கும் அப்படிங்கிறனாலதான் நம்ம இதை கொடுத்துருக்குறோம். எல்லாரும் இதைய பயன்படுத்திங்க. இப்போ ராசி பலனை பார்க்கலாம். அன்பார்ந்த கடக ராசி நேர்களே, முதல்ல குருவோட அதிசார பலன்களை பார்த்தரலாம். குரு பகவான் இதுவரைக்கும், அதாவது அக்டோபர் 18 வரைக்கும் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். குருபவன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. 12ஆம் இடத்துல இருந்தாரு. அதனால கொஞ்சம் வீண் அலைச்சல், வருமானம் இருந்தாலும் வீண் அலைச்சல்கள், குடும்பத்துல ஒரு கொஞ்சம் நிம்மதி இல்லாத குழப்பம், வீண் விரயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு இருந்து. ஆனா இப்போ அதிசாரமா அவர் வர்றதுனால அது ஜென்ம குருவா வருவது தவறு அப்படின்னா கூட உங்க ராசியில ஒரு உச்சமாகிறாரு. அதுவும் இல்லாம அதிசாரங்கிறப்ப ரொம்ப உச்சத்தை விட அதிக வலிமை. அப்ப உச்சமா வரக்கூடிய குரு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் அதிசாரமாயிருந்து பார்க்கிறார். அப்ப பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் பாகம் பிரியாம இருந்ததுன்னா அதெல்லாம் பிரியும். அப்ப குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். குழந்தைகளுடைய உயர்கல்வி மிக நல்லாக இருக்கும். 7ஆம் இடத்துல போய் 7ஆம் இடத்துக்கு பார்வையிடுவதனால திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் அமையும். கூட்டு தொழில், வியாபாரம் இதெல்லாம் சிறப்பா அமையும். நண்பர்களால உதவிகள் கிடைக்கும். 9ஆம் பாக்கியஸ்தானத்திற்கு பார்வையிடுறதுனால தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், தந்தையினுடைய ஆதரவு, குருமார்களுடைய ஆதரவு, ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் அதிகமா கிடைக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம். வெளிநாடு, வெளியூர் போகணும் முயற்சி பண்றவங்களுக்கு இதெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களா குரு பகவான் தராரு. குரு பகவான் உங்க ராசிக்கு வந்தாலும் சுயசாரத்துல, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாகத்துல புஷ்கராம்சம் வாங்கி அமர்ந்திருக்கிறார். புஷ்கராம்சம் வாங்கி அமர்ந்து உங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தையே பார்வையிட அது அவருக்கு சொந்த வீடு வேற. அங்க ஏற்கனவே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாரு. அவரும் குரு பகவானுடைய சாரத்தை வாங்கி பூரட்டாதி 4ஆம் பாகத்துல அவரும் புஷ்கராம்ச பாதம் வாங்கி அமர்ந்திருக்கனால குரு சனி 2 பேருக்குனாலே தொழில் மூலமாகவும் மற்ற எல்லா விஷயங்கள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சுகங்களும் அற்புதமா கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப ராசிக்கு வர்றதுனால வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் இதுவரைக்கும் இல்லாதவங்களுக்கு புதுசா அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தாய் மூலமா அனுகூலம் இருக்கு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 17ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. அந்த முயற்சி ஸ்தானங்கிறது நீங்க எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ, அது சூரியனா இருக்கலாம், அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்க, இடம் மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அது எல்லாமே ஜெயமாகும். ஏன்னா அது ஒரு உபஜய ஸ்தானம் கூட. 3, 10, 11 வெற்றிகளே தனத்தை குறிக்கக்கூடிய அது ஒரு உபஜய ஸ்தானம். 17ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் நீச்சமாகிறார். ஆனா வெளியே பாக்குறப்ப நமக்கு நீச்சமாக தெரிந்தாலும் ராசிக்கு சுக லாபாதிபதியான சுக்கிர பகவான் ராசியில 3ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அப்ப சூரியனும் நீச்சமாகிற மாதிரி இருக்கு, சுக்கிரனும் நீச்சமாகிற மாதிரி இருக்கு. உங்க ராசிக்கு விரையாதிபதியும் திருதிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய 3, 12க்கு அதிபதியான
புதன் பகவான் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்ப என்னன்னா, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அப்ப புதனும் ஆட்சி ஆகிறாரு, சுக்கிரனும் ஆட்சி ஆகிறாரு. சுக்கிரன் ஆட்சி ஆகுறப்ப நீச்சமான சூரியனுக்கும் வலிமை வந்து சூரியனும் நீச்சம் பங்கமாயிறாரு. ஆக அனைத்து கிரகங்களுமே மிக நல்ல நிலையில் இருக்கிறதுனால காலி நிலம் வாங்குறது, விற்கிறது, கடனை வாங்கி இது வரைக்கும் வண்டி வெள்ளையே அப்படின்னா கடனை கொடுக்குறவங்க வர பணம் நீங்க வேண்டானா கூட இந்தாங்க வச்சிருக்க, நீங்க வண்டியை வாங்கிக்கிங்க, நிலத்தை வாங்கிங்க, வீட்டை வாங்கிக்கிங்க அப்படின்னு பணத்தை கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் கேட்டு கிடைக்கலைனாலும் அவங்களே தேடி வந்து கொடுக்குறாங்க. அப்ப இது ஒரு எல்லா வளங்களும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியுமான செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமைகிறார். அதான் 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல அமைகிறதுனால வண்டி வாகன யோகங்கள் இருந்தாலும் அதுக்காக சற்று செலவினங்கள் அதிகமாகும். கடனை வாங்கித்தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் கலசரஸ்தானாதிபதி. 8ங்கிறது ஆயுள்தானம். ஆயுள்தானாதிபதி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. ஆக இந்த மாதம் மிக மிக நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதை எல்லாம் விட மிகச்சிறப்பான தனத்தை வாரி வழங்கக்கூடிய நிலையில அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு யோகமான ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு. இப்ப கடகராசிக்கு சந்திராசிரமங்கள் அப்படின்னு பார்த்தா 3:10:25 இரவு 9:30 முதல் 6:10:25 காலை 12:45 வரைக்கும் சந்திராசிரமங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்து உங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 6, 8, 10, 12, 15, 17, 19, 21, 24, 27, 29, 33. அசுப நாட்கள் அக்டோபர் 5, 3, 5, 8, 16, 18, 20. யோக நாட்கள் அக்டோபர் 27, 29. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 7, 11, 13, 16, 18, 20, 22, 23, 26, 28, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 5, 9, 17, 19, 23. யோக நாட்கள் அக்டோபர் 1, 3, 28, 30. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 5, 8, 12, 14, 17, 19, 21, 23, 24, 27, 29, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 6, 10, 18, 20, 22. யோக நாட்கள் அக்டோபர் 2, 4, 29, 29, 31. இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும். அது மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். உங்க ராசிநாதன் மற்ற எல்லா ராசியை விட உங்க ராசிநாதன் 2.25 நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியா பயணம் பண்றதுனால ஒரே மாசத்துல ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை அத்தனையும் செஞ்சுட்டு வர்றார். உங்க வாழ்க்கையும் அதே மாதிரிதான் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே தான் இருக்கும். ஆனா இந்த மாதம் அக்டோபர் மாதம் மிகச்சிறந்த முறையில நல்ல செழிப்பை வழங்கக்கூடிய நிலையில மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கனால வாழ்க்கை மிக மிக செழிப்பாக இருக்கும் என்று கூறி எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.